மணிக்கணும் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். அதனாலதான் வளர் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசணும்னு வாரண்டா சொல்லியிருந்தேன். நேற்று வந்து ஆக்டர் நெப்போலியன் சாரை வந்து நான் போய் பர்சனலா இன்வைட் பண்ணேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. என்ன பேஸ் பண்ணின்னு கேட்டாரு. ஹானர் கில்லிங் பெஸ்ட்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்படிப்பா ஒரு உயிர் எடுத்துட்டு அதுக்கு பேர் ஹானர் கில்லிங் மரியாதையே இல்லாம சொல்றீங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் அதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் அவங்க பேசுனதுக்கு அப்புறம் பேசணும் வச்சிருந்தேன். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, தவறா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, எல்லாரும் போராடி இருக்கப்ப வைகை ரயில் வரப்ப போய் நின்னோம். அது உங்களுக்கு இல்ல 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 இப்ப ஏன் பேசல? நான் சொல்லி முடிச்சிட்டேன் 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நிறுத்திக்குவோம். இது திசை மாற வேண்டாங்க. பிரதர், ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் பண்ணும்போது அதை பத்தி மட்டும் பேசுவோம். ப்ளீஸ். இது வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள், ப்ளீஸ். அது திசை திருப்ப வேண்டாம். Okay, don't politicize this event, please. Vishwa, please take your seat. Vishwa, please take your seat. Let us not politicize this event, okay? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாத கேள்வியா இருக்கலாம், ஆனா கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதால நான் கேட்கிறேன். நேற்று தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்ல. சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனா அந்த பேசி முடிச்சிருக்கேன். இல்ல பொலிட்டிக்கல் பேசல சார், நான் ஜென்ரலா பேசுறேன். பா ரஞ்சித் நான் வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர், எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் தான். அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனா மற்ற விஷயத்துக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பாக்குறேன். எங்க ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லதுதான், குரல் கொடுக்கறது நல்லதுதான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்ப கூட செக் பண்ணேன், அதுல காணோம், ட்விட்டர்ல காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆயிக்காதுன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டுல, என் அக்கா வீட்டுல தங்கினேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு இதுல இருந்து வந்தவங்க. ஆனா ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்க அக்காவை கட்டி இந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குள் ஜாதி அவங்க. ஆனா ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்க யாருமே எதுவுமே பாக்குறது இல்லை. இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பாக்குறதே கிடையாது. உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகம்ல பெருசா இருக்கும், டெக்னாலஜில பெருசா இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காம இருந்தா நம்ம அதை தாண்டி மேல நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியா சார் கூட சொன்னார், இங்க பொலிட்டிக்கல் பேசாதுன்னு. சத்தியமா இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதன் நம்ம மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அதே போல அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட கால்ல நின்னு வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மத்தவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மத்த எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க.
தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்நாட்டுல தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்கள்ல வந்து நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்கு. முக்கியமா சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடிச்ச நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்க வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடில இது வரைக்கும் தயாரிச்ச படங்கள், வெளியாகாத படங்கள்ல நீங்க ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியா பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியா பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததோ, அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறது இல்லை. நாங்க தேட்டர் ஓனர்ஸை தப்பா சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமரால சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்ற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்த இமிடியேட்டா நீங்க வந்து பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க துறை அமைச்சர் நீங்க, உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க.